ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கேஜிஎஃப் லாங் டேர்மோட செகண்ட் ஆப் வந்து லான்ச் ஆகிருக்கு. அது எப்படி ரன் ஆகும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் வந்து நல்ல ப்ராஃபிட் தந்த ஆப். பட் நிறைய பேர் வந்து அதாவது நம்ம டீம்லலாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் ஆப் க்ளோஸ் ஆக போகுது அப்படின்ட்டு. தெரியாத மெம்பர்ஸ் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைமில் அமௌண்ட் போட்டு ஏமாந்துருக்கீங்க. ஓகேவா? நிறைய பேர் குரூப்பில் புதுசாக ஜாயின் ஆனவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. அவங்க வந்து இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க, அதாவது இந்த ஆப் ரன் ஆகுமா ரன் ஆகாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கம்பல்சரி இந்த ஆப் வந்து ரன் ஆகாது. ஓகேவா? எந்த ஒரு ஆப் அப்படின்னாலுமே அந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணாமல் அதிலே இன்னொரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் உங்களை ஏமாற்றின அமௌண்ட் போதாது, இன்னும் கொஞ்சம் ஏமாற்றணும் அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? அதனால தான் வந்து இன்னொரு ஆப் வந்து அந்த ஆப்பையும் க்ளோஸ் பண்ணாமே லான்ச் பண்ணுறாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைண்ட் செட் எப்படி போகும்னா, கேஜிஎஃப்பில் நம்ம லாஸ் ஆகிட்டோம், இதில் ஒரு அமௌண்ட் போட்டு ஏர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். இந்த ஆப்பில் இருக்க மேனேஜர்ஸும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து 6 மந்த் இந்த ஆப் வந்து ரன் ஆகும், கேஜிஎஃப் மாதிரியே ரன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அந்த ஆப் வந்து ரன் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டே பார்த்தீங்கன்னா 1500 ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்படி ப்ராடக்ட் லான்ச் பண்ணாலே அந்த ஆப் ரன் ஆகாது. எல்லாரோட செகண்ட் ஆப் பார்த்திங்கன்னா அவங்க வந்து செகண்ட் ஆப் லான்ச் பண்ணுறதா இருந்தால் இந்த ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு தெரியாத மாதிரி வந்து லான்ச் பண்ணுவாங்க. அந்த ஆப் வந்து ரன் ஆகும். பட் இந்த மாதிரி கான்செப்டில் உருவாகிற ஆப் வந்து ரன் ஆகிறதுக்கு எந்த ஒரு சான்ஸும் கிடையாது. அதில் தெரியாமல் கூட இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அதுக்கான வீடியோ தான். ஆல்ரெடி கேஜிஎஃப்பில் இருந்தவங்களாகட்டும், யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்களாகட்டும், யாராக இருந்தாலும் இந்த ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வித்தின் 10 days to 15 days இந்த ஆப் வந்து க்ளோஸ் ஆயிரும். அதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கேஜிஎஃப்பில் லாஸ் ஆனவங்க ஒரு 2-3 days இன்வெஸ்ட் பண்ணாமல் கூட வெயிட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பேமெண்ட்லாம் கரெக்டாக வருதுன்னு எல்லாருமே இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. உடனே போய் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அமௌண்ட் ஒரு 2-3 days கரெக்டாக வரும். பட் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஹையாக இன்வெஸ்ட் பண்ணும்போது ஆப்பை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. வித்ட்ரா எல்லாமே ஸ்டாப் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எந்த ஆப்லையும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். செகண்ட் ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? நார்மலாக பார்த்திங்கன்னா இது மார்ச் மந்த். அதில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கணக்கு முடிக்கிற மந்த், அது எல்லாருக்குமே தெரியும். அதனாலேயே பாதி வந்து வேறு எந்த ஆப்ஸ்லையுமே இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் தடுத்துக்கோங்க. இப்போதைக்கு ஏப்ரலுக்கு அப்புறம் வந்து என்ன ஆப்னாலும் லான்ச் ஆகிற ஆப்பில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எப்போவுமே புது ஆப்போ பழைய ஆப்போ நீங்கள் வந்து கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதை தடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆப்புன்றது உங்கள் ஓன் ரிஸ்க் தான். நம்ம அமௌண்ட்டு லாஸோ ப்ராஃபிட்டோ உங்களை பொறுத்தது தான். ஓகேவா? அப்படிங்கும்போது நம்ம கையில் இருக்க அமௌண்ட்டை வச்சு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணுமே தவிர கடன் வாங்கியோ இல்லைனா வந்து வெளியில் ஃபினான்ஸ் வாங்கியோ அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதை வந்து தவிர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ஆப்பில் வந்து நம்ம வந்து எந்த வித லாஸும் ஆகாமல் தடுக்கலாம். ஆப்புன்றது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கான்செப்ட். எல்லாருக்குமே செட் ஆகுமான்னு கேட்டேன், கிடையவே கிடையாது. ஓகேவா? அது செட் ஆகுறவங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஓகே, அந்த ஆப்லேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆப்பாக இருந்தாலும் நம்ம லாஸ்ட் டைமில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு பழகணும். ஓகேவா? அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம குரூப்பில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேன்றவங்க வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் வந்து யாராவது யூடியூப் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான் இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போடுறேன். கேஜிஎஃபோட செகண்ட் ஆப்பில் வந்து எந்த காரணத்தை கொண்டும் நீங்கள் ஒரு அமௌண்ட்டு கூட இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க. அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக லாஸாக தான் முடியும். அதை இன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. ஓகேவா? தேங்க்யூ.